ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு 5 or 7 எடுத்துக்கலாம். பீடு ஒர்க்குக்கு மட்டும் நம்பர் 10 எடுக்கணும். பீடு ஒர்க்கு ஜர்தோஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 நீடில் வரும். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வராத மாதிரி போடணும். செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்க மாதிரி போடுங்க. இந்த 2 லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பைப்பிங் ரோப் எடுத்துருக்கோம். நம்ம அது போட்டுக்கலாம். லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால ரோப் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு நம்ம போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச்சை ஒட்டிலும் போடாமல் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன் நான். இப்போ நான் வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா கிராஸில் வர மாதிரிக்கு போடணும். இதில் வந்து நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டைமும் த்ரெட்டை வந்து உள்பக்கம் போட்டுட்டு நம்ம வெளிப்பக்கம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து உள்பக்கம் வந்து த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரேம்லேருந்து எடுத்தப்போ ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி கிராஸில் வர மாதிரியே போடணும். நம்ம இந்த மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம லோடு ஸ்டிச்லாம் போட்டோம். லோடு ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நான் 5 பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் போடுறது வந்து 4 பீட்ஸாக போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே எப்போதும் போல் பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடலாம். திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு, ஃபேப்ரிக் லூப் போடாமல் கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போடாமல் போட்டிங்கன்னா 2 செயின் ஃபேப்ரிக் லூப் போட்டாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். உங்களுக்கு வந்து க்ளூ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சும்மா போட்டுட்டு சைடு ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். 2 பீட்ஸாக போடணும். த்ரெட் வந்து நம்ம அடியிலேருந்து எடுக்கிறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ்குள்ளே ஹோலில் நீடில் கொண்டு வந்துடலாம். திரும்ப நம்ம 2 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். இதில் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டு சுகர் பீட் அடுத்த லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு, இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி டாட் மட்டும் தான் போடணும், லைன் போடக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு டாட் மட்டும் தான் போடணும், லைன் போட வேண்டாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ட்ரேசிங் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு வந்து டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு. இப்போ இதிலேருந்து இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து 1 இன்ச் கரெக்டாக இதிலேருந்து வைக்கணும். நம்ம டாட் போட்டதுலேருந்து வச்சுட்டு பாருங்கள், இந்த 1 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம டாட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே ஃபுல்லுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் பூரமாக இந்த மாதிரி டாட் போட்டிருக்கேன் 1 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஒரு ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக் லூப் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டோனுக்கு வெளியில் ஃபேப்ரிக் லூப் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க.
நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீடு வந்து அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடிப்பக்கம் போட்டுட்டு இதே மாதிரி மேல் பக்கமும் ஒரு ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் இல்லாமல் ஆன்டிக் பீட் மட்டும் போட்டுக்கலாம். திரும்பவும் நீடில் வந்து இது பக்கத்தில் பீட்ஸ் பக்கத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பீட்ஸ் வந்து ஆடாமல் நீட்டாக நிற்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 2 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதியில் வந்து நீடில் உள்ள போட்டுக்கலாம். திரும்ப இந்த ஷார்ப் பகுதியில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஷார்ப் பகுதியிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். போட்டுட்டு இந்த ஷார்ப் பகுதியிலேருந்து நம்ம ஒரு ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, திலகம் ஷேப் ஸ்டோனை, இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம எங்கே நீடில் எடுத்தோமோ அது பக்கத்திலே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். நம்ம த்ரெட்டு வந்து அதிலேருந்து இங்கே எடுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இப்போ இதில் வந்து நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் நம்ம போடணும். இப்போ இதில் வந்து நம்ம 2 சுகர் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். சுகர் பீட் 2, சீக்வன்ஸு கோல்டன் கலர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி நெருக்கமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ் போடணும். சீக்வன்ஸ் இதெல்லாம் போடுறப்போ வந்து ஒரே லைனில் வர்றது மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். போட்டுட்டு நம்ம பீட்ஸ்க்கெல்லாம் சைடு ஸ்டிச் போட்டுடலாம். பாருங்க, நான் ஸ்லீவோட 3 இடத்துல மட்டும் நான் போட்டிருக்கேன். இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி. இந்த மாதிரி நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் போடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து லெங்க் தேவை அப்படின்னா இன்னும் கூட 2 புட்டாஸ் போட்டுக்கலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டாட்டில் வந்து ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து இந்த பக்கம் எடுக்கிறப்போ த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டாட் போட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வந்து த்ரெட்டை டைட்டாக போட்டால் தான் 2வது ஸ்டிச் போட வேண்டாம். இது போட்டுட்டு இதுலேருந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரேம்லேருந்து எடுத்த அப்புறமும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டாட்டில் போட்டுட்டு இங்கே ஏற்கனவே பீட்ஸ் வந்துருக்கு அப்படி இல்லையா, அதனால் வந்து இதில் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். அதேமாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப லெங்க்த்தியாக எடுக்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சம் உங்களால் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக எடுத்தாலும் சிக்காயிரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் நாட் போட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே போடணும். ஒவ்வொரு டாட்லேயும் ஒவ்வொரு பீட்ஸ் வர்றத மாதிரிக்கு.
இப்போ நம்ம வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல்லுமே முடிச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்ல எலகண்ட் லுக்கில் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 2K வாங்கலாம், தாராளமாக 2K வாங்கலாம். நம்ம நெக்குக்கும் இதே மாதிரி, நெக்குக்கு இந்த மாதிரி பார்டர் லைன் போட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் போட்டு பீட்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ்னால் வந்து கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு காசு வாங்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஸ்டமர் ரெகுலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் இல்லை எல்போ லென்த் ஸ்லீவ்னால் புட்டாஸ் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா போட்டு பீட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.